Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆக்ரா ஃபோர்ட்டை தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஆக்ரா கோட்டையை முகலியர் கோட்டைன்னும் ஆக்ராவுடைய ரெட் ஃபோர்ட்டுன்னும் சொல்லுவாங்க. செம பிரம்மாண்டமான கோட்டை. இதோடைய என்ட்ரி ஃபீ 50 ரூபாய். இதை சுற்றி பார்க்க நம்ம ரொம்ப நிறையா நடக்கணுன்ற மைண்ட் செட்டோடு வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டபுள் ஷூஸ், க்ளோத்ஸ்லாம் போட்டுட்டு வாங்க. ஆனால் இப்போது இந்த ஃபோர்ட்டில் 80% ரெனோவேஷனில் இருக்க போல் 20% தான் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த கதவு பாருங்களும் எவ்வளோ ஹைட்டாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த ஆக்ரா கோட்டை ஒரு வால்டு சிட்டி மாதிரி. முகலியர் அவங்களுடைய தலைநகரத்தை டெல்லியிலேருந்து ஆக்ராக்கு மாற்றின பிறகு முகலிய ராஜ பரம்பரை இங்கே தான் வசித்து வந்திருக்காங்க. இந்த கோட்டை அக்பர் காலத்திலேயே பாழடைஞ்சிருந்தனால அக்பர் ராஜா தான் புதுப்பிச்சாரா இந்த கோட்டையை. அதனால் இந்த கோட்டை குவிலா-இ அக்பரின்னும் லால் குவிலான்ட்டும் அழைக்கப்படுது. ஃபஸ்ட்டு நான் முகலிய வரலாற்றை ஷார்ட்டாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் இந்த ஆக்ரா ஃபோர்ட்டில் ஒவ்வொரு பில்டிங்கையும் சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். பேட்டில் ஆஃப் பானிபட்டை வின் பண்ணி ராஜ்புட்ஸ் கிட்ட இருந்து முகல்ஸ் இந்த கோட்டையை கைப்பற்றியிருக்காங்க. பாபர் தான் முதல் முகலிய ராஜா. அவருடைய டைமில் தான் இந்த பேட்டில் வின் பண்ணி இந்த கோட்டையை கைப்பற்றியிருக்காங்க. பாபருக்கு அப்புறம் அவருடைய மகன் ஹுமாயூன் இங்கே தான் முடிசூட்டப்பட்டாராம். அதுக்கப்புறம் அவருடைய மகனான அக்பர் இங்கேருந்து தான் ஆட்சி செஞ்சாராம். அந்த டைமில் தான் இந்த கோட்டை ரொம்ப பாழடைஞ்சிருக்கிறத கண்டு புதுப்பிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கோட்டையை புதுப்பிக்கும் போது ஒவ்வொரு நாளும் 4000 பேர் இங்கே வேலை செய்வாங்களாம். அந்த மாதிரி 8 வருஷம் வேலை செஞ்சாங்களாம். இந்த கோட்டையை புதுப்பிக்க 8 வருஷம் எடுத்திருக்குது. அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் ஜஹாங்கீர் இங்கே தான் ஆட்சி செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய மகன் ஷாஜஹானும் அங்கே தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஷாஜஹான் உடம்பு சரியில்லாமல் போனதும் அவங்களுடைய மகன்கள் 2 பேரும் சண்டை போட்டு அதில் அவுரங்கசீப் தான் வின் பண்ணி அடுத்த ராஜாவானார். இப்படி தான் முகலியர் 6 தலைமுறையாக இங்கே ஆட்சி செஞ்சுருக்காங்க. அக்பர் தான் இந்த கோட்டையை மேக்சிமம் கட்டியிருக்காரு. அவருக்கு அப்புறம் ஜஹாங்கீரும் ஷாஜஹானும் ஒரு சில மாற்றங்கள் மட்டுமே செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் திவானி ஆம். நம்ம ஃபத்தேபூர் சிக்ரியில் கூட திவானி ஆம் பார்த்தோம். திவானி ஆம்ன்றது ராஜா பொதுமக்களை சந்திக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு இடம். பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல தான் கூடுவாங்க. ராஜா அவங்கள சந்தித்து ஏற்ற தீர்ப்பை அளிப்பார். முகலியர் காலத்துக்கு அப்புறம் மராத்தியர் ஆட்சிக்கு வந்தாங்க. மராத்தியரும் ஆங்கிலேயர்கிட்ட தோற்று போனாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்போ 1857ஆம் ஆண்டு இந்தியன்ஸ் ரிபல் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த த கிரேட் இந்தியன் ரிபல்லியன் டைமில் பிரிட்டிஷ் அவங்களுடைய பீரங்கியெல்லாம் இந்த இடத்துல தான் வச்சுருந்தாங்களா. அதன் ஞாபகமாக தான் இங்கே ஒரு பீரங்கி வைக்கப்பட்டிருக்கு. அதே டைமில் பிரிட்டிஷோட லூட்டினன்ட் கவர்னர் ஜான் ரசல் கால்வின்றவர் காலரால இறந்து போனாரா. அவருடைய உடலை இந்த ரிபல்லியன் டைமில் வெளியே எடுத்துகிட்டு போக முடியாதுன்ற காரணத்தினால உள்ளேயே அடக்கம் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவரோட கல்லறை. அடுத்தது நம்ம ஜஹாங்கீரி மெஹலும் அங்கூரி பாகும் சுற்றி பார்க்க போகிறோம். பேர் ஜஹாங்கீரி மெஹல்னு இருந்தாலும் இது அக்பரால் கட்டப்பட்டது. அக்பர் அவங்களோட ஒய்ஃப் ஜோதாபாய்க்காகவும் மற்ற ஹிந்து ஒய்ஃப்ஸ்க்காகவும் கட்டினதான். அக்பர் காலத்துக்கு அப்புறம் ஜஹாங்கீர் அவருடைய மனைவியோடு, அதாவது ஷாஜஹானுடைய அம்மாவோட இங்கே தான் வசிச்சிருக்காரு. அவங்களும் ராயல் ஃபேமிலியில் உள்ள பெண்களும் வசிக்கிற இடமா இருந்திருக்கு இது. அது பக்கத்துலேயே ஜஹாங்கீர்ஸ் பாத் டப் இருக்குது. இது 5 அடி ஆழமும் 8 அடி அகலமும் ஒரே கல்லால் கட்டப்பட்டதுமா இருக்குது. இதோடைய ரிம்மில் 1611 பர்ஷியன் லாங்குவேஜில் ஜஹாங்கீருக்காக கட்டப்பட்ட பாத் டப்னும் எழுதப்பட்டிருக்கான். அடுத்தது இந்த ஜஹாங்கீரி மஹல் பக்கத்துலேயே தான் அங்கூரி பாகும் இருக்குது. அது பேர் குறிக்கிற மாதிரி அந்த காலத்தில் திராட்சை தோட்டமாக இருந்திருக்கும் போல். இந்த ஜஹாங்கீரி மஹல் அந்த காலத்தில் ராஜ பரம்பரையுடைய பெண்கள் வசித்த இடமாக இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. அவங்க சாயங்கால நேரத்தில் தோட்டத்தில் வலம் வர்றதுக்காக இந்த தோட்டம் பக்கத்துலேயே ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் கார்டனுக்கு பின்னால் பார்க்குறீங்கல்ல, அந்த ஒயிட் பில்டிங் தான் காஸ் மஹல். இது ஷாஜஹானுடைய ப்ரைவேட் பேலஸாம். இது யமுனை ஆற்றையும் தாஜ்மஹாலையும் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி கட்டப்பட்டிருக்கான். அவருக்கு மட்டும் இல்லை, அவருடைய மகள்களுடைய வீடாகவும் இருந்துச்சான். இந்த காஸ் மஹல் அங்கூரி பாக்கும் ஷாஜஹானி மஹலுக்கும் நடுவில் இருக்குது. இதை ஷாஜஹான் ஃப்ளோரல் மோட்டிஃபில் ஒயிட் மார்பிள் வச்சு கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த பேலஸில் வேறு என்னெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு மெயின் ஹால் இருந்திருக்கு, அப்புறம் ஒரு கொலோனேட், அப்புறம்
ஓப்பன் கோட்ஸ் நடுவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபவுண்டனும் இருந்திருக்கு இந்த இடத்துல. அது மட்டும் இல்லை, இதுக்கு கீழே 2 அடுக்கு மாடி இருக்குதான். அதில் ஒரு அடுக்கு வந்து தூக்கு மேடையாக பயன்படுத்தப்பட்டிருக்குது போல் அந்த காலத்தில். இந்த காஸ் மஹல் ஷாஜஹானால் கட்டப்பட்டது. இந்த ஃபோர்ட்டில் எல்லாம் ப்ரௌனாக இருந்தாலும் அவருக்கு ஒயிட் கலர் பிடிக்குன்றனால ஒயிட் கலரில் கட்டியிருக்காரு இந்த காஸ் மஹலை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாபர்ஸ் பவோலி. அப்படின்னா பாபர் கட்டின கிணறு. அவருடைய டெஃபினேஷன் படி நிலமும் நீரும் சேர்கிற இடம்தான் சொர்க்கம் அப்படின்றதான். அதனால் கோட்டைக்குள்ளேயே இப்படி ஒரு ஸ்டெப் வெல்ல கட்டியிருக்காரு. இப்போது நம்மளுடைய பார்வைக்கு திறந்து வைக்கப்படலை அது. பாபரும் அவருடைய மகன் ஹுமாயூனும் அடிக்கடிக்கு இந்த கிணற்று பக்கம் வருவாங்களாம். ஹுமாயூன் பாபருக்கு அடுத்தது முகல்ய ராஜாவாக இந்த இடத்துல தான் முடிசூட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அடுத்தது நம்ம ஷாஜஹானி மெஹலை சுற்றி பார்க்க போகிறோம். ஜஹாங்கீரி மெஹல் அக்பரால் முழுக்க ரெட் சாண்ட்ஸ்டோனால் கட்டப்பட்டது. காஸ் மெஹல் ஷாஜஹானால் ஒயிட் மார்பிளில் கட்டப்பட்டிருக்கு. இதுக்கு 2த்துக்கும் நடுவில் தான் இந்த ஷாஜஹானி மஹல் இருக்குது. ஷாஜஹானி மஹல் அக்பரால் கட்டப்பட்டிருந்தாலும் ஷாஜஹானுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணுன்னிட்டு ஒயிட் கலர் பிளாஸ்டரை இதுக்கு மேலே கவர் பண்ண சொல்லிட்டாரா. அதனால இந்த ஷாஜஹானி மஹல் பாதி ஒயிட்டாகவும் பாதி ரெட்டாகவும் காணப்படும். இந்த இடத்துல நின்று நம்ம பார்க்கும்போது 2 அடுக்குக்கு மேலே நிற்கிறோன்றதும் தெரியும். இந்த கோட்டை பாதி சிவப்பாகவும் பாதி வெள்ளையாகவும் இருக்குன்றதும் தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த பில்டிங் யமுனை நதியையும் தாஜ்மஹாலையும் பார்க்குற மாதிரி கட்டப்பட்டிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஆக்ரா கோட்டையை ஓரளவு உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். இந்த அளவு தான் இப்போ திறக்கப்பட்டிருக்குது. நிறையா இடங்கள் அங்கே ரெனோவேஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்ட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராவல் வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.